இந்தியாவோட ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு எதுன்னு கேட்டோன்னா மும்பைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மும்பையில் நிறைய அண்டர்வேர்ல்ட் டான் இருந்தாங்க. பட் ஒருத்தவன் ரொம்ப டேஞ்சரானவன். அவன் தான் தாவூத் இப்ராஹிம். நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன் தாவூத் இப்ராஹிமோட கதை என்ன முடியலன்ட்டு. கரெக்டு தான். தாவூத் இப்ராஹிம் இன்ன வரைக்கும் என்ன ஆனான்ட்டு யாருக்கும் தெரியாது. பட் நான் இந்த ஸ்டோரியில் அவன் என்னென்னலாம் பண்ணான், எப்படி இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் ஆனான்னு நான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறேன், கேளுங்க. தாவூத் டி கம்பெனின்னு ஒன்று கம்பெனி வச்சுருக்கான்னு நான் போன வீடியோவில் சொன்னேன். ஸோ இது கம்பெனியில் இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு கீழே ஸ்மக்லிங், இல்லீகல் மணி ஃப்ளோ, ஃபாரின் கனெக்ஷன்ஸ், ப்ராஸ்டிடியூஷன், முக்கியமாக ட்ரக் சப்ளை, இதுதான் அவங்க மெயின் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. தாவூத் தன்னைத்தானே ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்லியிருப்பான் இந்த கம்பெனி வச்சுருக்கனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கேங்கில் இருக்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு கன் இருக்கும். ஸோ அந்த கன்னை வச்சு எல்லாத்தையும் பயமுறுத்தி மாம்புல் வாங்குவாங்க. அது சின்ன கடை, பெரிய கடை, ஈவன் போலீஸ்கிட்ட கூட வாங்கியிருக்கதா சில தகவல் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப மொத்த மும்பையும் அவனை பார்த்து பயந்துச்சு. தாவூத்தோட டி கம்பெனியாக அவங்க ஆளுங்களா அவங்கக்கிட்ட உஷாராக இருக்கணும், நம்ம போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தாவூத்தோட டி கம்பெனியில் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது ஆளுங்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு இந்த 12th பாஸ் அவுட் ஆகாமல் ஃபெயில் ஆகிறவங்க, 10th பாஸ் அவுட் ஆகாதவங்க, டிகிரி இல்லாதவங்க, வீட்டில் மணி ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்களெல்லாம் தாவூத் கேங் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஆசையை கட்டுவாங்க. இங்கே பாரு, என்கிட்ட கன் இருக்குது, நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆள், என் பேச்சை தான் எல்லோரும் கேட்பாங்க, இது எந்த கடைக்காரன் என்னை பார்த்தாலும் காசு கொடுப்பான், கையெடுத்து கும்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவங்க ஆட்களை ரெக்ரூட் பண்ணாங்க. ஸோ மோர் தென் 25,000 பேரோல் செக், அதாவது 25,000 பேர்த்துக்கு மேலே அவன் ஆட்களை சேர்த்துருந்தான் அந்த டி கம்பெனியில். ஸோ மும்பை முழுக்க பார்த்தோன்னா தாவூத்தோட ராஜ்யம்தான். ஸோ இதை எதிர்த்து கேட்க யாருமே இல்லை, யாரும் முன்வரவும் இல்லை. ஸோ இதனாலேயே டி கம்பெனி ஒரு சிஸ்டமாக மாறிடுச்சு, இது ஒரு நெட்வொர்க் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப எல்லா கேங்குக்கும் ஒரு முடிவு வரும். அந்த மாதிரி ஒரு முடிவு இவனுக்கும் ரொம்ப தூரத்தில் இல்லை, விரைவில் வரப்போகுது. மும்பையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டி கம்பெனின்னு பேரை கேட்டாலே பிஸ்னஸ்மேன்ஸ், லோக்கல் கேங்ஸ், பொலிட்டீஷியன், ஈவன் போலீஸ் கூட பயந்தாங்க. அவங்கள எதிர்த்து கேட்க யாருமே இல்லை, அவங்கள பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. ஈவன் மும்பையில் யாரை கேட்டாலும் தாவூத்னா யாருன்னு தெரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க லோக்கல் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதை எப்படியாவது முடிவு கொண்டு வரணுன்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் மும்பையாக இருக்கக்கூடாது. ஸோ வெளியிலேருந்து ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு வராங்க. அவர் தான் பிரதீப் சர்மா. ஸோ இந்த பிரதீப் சர்மா க்ரைம் பிரான்ச்சில் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அவர் கொஞ்ச நாட்கள்லேயே இந்த கேஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த கேஸை ஃபாலோ பண்ணுறப்ப அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது சிவிலியன் அப்பார்ட்மெண்ட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க, 2 பேர் AK-47 நிற்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்கன்னு இவருக்கு விஷயம் தெரிஞ்சோடனே இவர் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு அவங்க கேங்கில், அதாவது தாவூத்தோட கேங்கில் இருக்க மெயினான 2 பேர்த்த என்கவுண்டர் பண்ணி சாகடிக்கிறாரு. இதை ப்ரெஸ்ஸில் பெருசாக பேசப்பட்டுச்சு. பிரதீப் சர்மாவுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிச்சு. ஸோ பிரதீப் சர்மா இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்க எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. 1992 அயோத்தியாவில் ஒரு கலவரம் நடந்துச்சு. பாப்ரிட் மஸ்ஜித் இடித்தாங்க, அதாவது அந்த மசூதியை இடித்தாங்க இந்துஸ். ஏன்னு கேட்டோன்னா, இந்து கிளைம் பண்ணுறாங்க அங்கே ராமர் பிறந்த இடம், ஸோ அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, அந்த ராமர் தான் இருக்குது, ராமர் கோவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. பட் முஸ்லீம்ஸ் அது முகல் டைம்லேயே இருந்துச்சு, ஸோ அதை ஏன் இடிக்கிறீங்க, அதை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சு. அங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, அதனால் பெரிய கலவரமாக உருவானுச்சு. ஸோ அந்த லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 144 போட்டாங்க. அப்போயும் அந்த கலவரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யாருமே கலையலை. ஸோ என்ன பண்ணாங்கன்னா சார்ஜ் கொடுக்குறாங்க போலீஸ்க்கு. ஸோ அவங்கள அடித்து என்ன வேணாலும் பண்ணுங்கள், பட் அங்கே ஆட்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கவர்மெண்ட் அப்படி சொன்னோன்னே போலீஸ் 144 தடையும் மீறி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அடித்து விரட்டினாங்க. அந்த அடித்து விரட்டினதில் நிறைய பேர் இறந்தாங்க. அதில் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இறந்தாங்க, இந்துஸ் நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ பயங்கர கேஸ்வாலிட்டிஸ் நடந்துச்சு. பட் இதெல்லாம் தாவூத் துபாயிலேருந்து கவனிச்சிட்டே இருக்கிறான். அதுவும் இல்லாமல் அவங்க
கேங்கோட மெயினான 2 பேர்த்த கொன்னது அவனுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்பட்டுச்சு. ஸோ இதை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவெடுத்தான். ஸோ முடிவெடுத்துட்டு அவன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துபாயிலேருந்து வெப்பன்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு முடிவு பண்ணான் இந்தியாவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அயோத்தியாவில் நடந்த கலவரத்தில் நிறைய முஸ்லீம்ஸ் இறந்தாங்க. அந்த முஸ்லீம்ஸ் இறந்தது தாவூத்துக்கு பிடிக்கல. ஏன்னா அவனும் ஒரு முஸ்லீம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த மசூதி இடிச்சதும் பிடிக்கல. அதே மாதிரி அவன் மும்பையில் இருக்க அவனோட அண்டர் வேர்ல்டு மொத்தமாக சரிஞ்சிக்கிட்டு வருது. போலீஸ் ஒவ்வொரு கேங்ஸ்டராக பார்த்து என்கவுண்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சம்பவம் பண்ணான். மார்ச் 12, 1993. மும்பை ஒரு ஃபாஸ்ட்டான சிட்டின்னு தெரியும். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிளாஸ்ட், எதிர்பார்க்காத விதமான ஒரு பிளாஸ்ட். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ஏர் இந்தியா பில்டிங்கில், ஜேவரி பஸாரில், நிறைய க்ரௌடடான பிளேஸில் எல்லா இடத்துலையும் ஒன்றுக்கு ஒன்றா பாம்பு பிளாஸ்ட் ஆனிச்சு, டைம் விட்டு. ஸோ இதை எல்லாத்துலேயுமே காரில் தான் அவன் பாம்பை வச்சு அங்கே அமைச்சிருந்தான். ஸோ இதில் சிட்டி முழுக்க பேனிக் ஆகி சைரன் சவுண்ட், கதறல் சத்தம், பயங்கரமான ஒரு சேதம், எல்லா மக்களும் பயந்துட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ட்டு. இப்படி இருக்கிறப்ப 250 பேர் இறந்ததாகவும் 700 பேர் இன்ஜூர்டாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேலில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மை கிடையாது. நிறையா பேர் கேஷுவாலிட்டிஸ் ஆகிருக்குது. பட் கவர்மெண்ட் வந்துட்டு 250 பேர் தான் இறந்ததாக காட்டியிருக்காங்க. பட் இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு இந்தியாவுக்கு. தாவூத் யாருன்னு சொல்லி காட்ட ஆரம்பித்தான். இதில் தான் தாவூத் ஒரு நார்மல் கிரிமினல் இருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டாக மாறினான். இதனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மும்பை போலீஸ் ஃபோர்ஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் டீ கம்பெனியோட தாவூத் தான் செஞ்சுருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ மும்பையோட மொத்த ஃபோர்ஸையும் இறக்குறாங்க, இன்க்ளூடிங் நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பிரதீப் சர்மா. அவரும் இந்த மிஷினில் இருக்கார். ஸோ டீ கம்பெனி நெட்வொர்க்கை மொத்தமாக டார்கெட் பண்ணி அதோட கீ மெம்பர்ஸாக பார்த்து என்கவுண்டர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு காம்படிஷன் மாதிரியே இருந்தது போலீஸ் குரூப்பில், யார் அதிகமாக என்கவுண்டர் பண்ணுறான்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் டீ கம்பெனின்னு தெரிஞ்சாவே விசாரிக்கிறதுனால என்கவுண்டர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ தாவூத்துக்கு இது பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா, பட் அந்த பிரச்சனையாக அவருக்கு தெரியல. ஏன்னா அவனோட மெயினான ஆட்கள்லாம் இன்னும் பதுங்கி தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் சேஃபாக இருக்காங்க. ஸோ நம்மளை நெருங்கிறது கஷ்டம்ன்ட்டு அவன் ஜாலியாக தான் இருந்தான். ஸோ இப்படி இருக்கிறப்ப பார்த்தோம்னா அந்தேரி ஏர்போர்ட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க மாட்டிக்கிட்டான். அது தாவூத்தோட நெருக்கமாக இருக்கிற ஒரு கேங் மெம்பர். அவர் தான் இந்த கன்ஸ், ட்ரக்ஸ், மணி இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். இந்த பாம்பு பிளாஸ்ட்டு கூட அவர் தான் பாம்பை துபாயிலேருந்து வர வச்சு பிளாஸ்ட் பண்ண வச்சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் பிரதீப் சர்மா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி என்கவுண்டர் பண்ணார். இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் தான் தாவூத்துக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, நம்மளை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் மும்பையை பிரதீப் சர்மா இருக்கிற வரைக்கும் மும்பையில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தாவூத் பயந்தான். பிரதீப் சர்மாவை ஒரு எதிரியாக பார்த்தான். ஸோ பிரதீப் சர்மாவுக்கு ஒரு ப்ரெஸ் அளவில், ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. தாவூத்தோட நெட்வொர்க்கை மொத்தமாக பிரேக் பண்ணார் பிரதீப் சர்மா. இன்வெஸ்டிகேஷனில் ஆரம்பித்து என்கவுண்டர் வரைக்கும் மொத்தமாக பிரேக் பண்ணார். ஈவன் அவரோட பிரதரை கூட அரெஸ்ட் பண்ணிட்டார். தாவூத்தோட பிரதரை அரெஸ்ட் பண்ணிட்டார். ஸோ தாவூத்துக்கு ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இங்கே ராஜ்யம் முடிஞ்சிருச்சு, மும்பை மக்கள் எல்லாருமே ஃப்ரீ, இந்தியாவை ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணது தாவூத் இப்ராஹிமோட பிரதரை அரெஸ்ட் பண்ணது. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ தாவூத் எங்கே இருக்கான் எல்லோரும் பார்த்தப்ப அவன் துபாயில் இல்லை, அவன் கண்ட்ரி மாறிட்டான் ரூமர்ஸ் வந்துச்சு. ஸோ அவன் எந்த கண்ட்ரியில் இருக்கான்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் அவன் மணி வச்சுருக்கான்ல, அந்த பிஸ்னஸ் மணியெல்லாம் இங்கே டெரரிஸ்ட் குரூப்புக்கு சப்ளை பண்ணுறது, கன்ஸ், பாம் எல்லாத்தையுமே சப்ளை பண்ணி இந்தியாவை அழிக்கிறதுக்காக அவன் திட்டம் போட்டுட்ருக்கான்னு ஒரு தகவல் வந்துட்டுருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் நமக்கு தாவூத் இப்ராஹிம் எங்கே இருக்கான் என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. பட் ரூமர்ஸ் படி அவன் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதுதான் தாவூத்தோட ரைஸும் தாவூத்தோட டவுன்ஃபாலும்.